Hi, I am Durga Devi, Standard 10th, Refresher course Chapter 10 பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட் கொஷின் ஃபைண்ட் த 3 angles in a triangle ABCன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆங்கிளில் 25 டிகிரி அப்படின்றத மட்டும் நம்ம என்னென்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 30 டிகிரி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு வந்து வேல்யூஸ் கரெக்டாக வரும். இப்படி இந்த கொஷினை வந்து மாற்றி நம்ம 30 டிகிரின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ அஷ்யூம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ட்ரையாங்கிளோட கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா சம் ஆஃப் 3 angles in triangle ABC equal to 180 degree. இதுதான் கான்செப்ட். 3 ஆங்கிளை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும் அப்படின்றது ட்ரையாங்கிளோட கான்செப்ட். இப்போது ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு 3 ஆங்கிள் ஏபிசின்னு கொடுத்துருக்கிறதுனால ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சின்னு எடுத்துக்கிறோம். இப்போது ஆங்கிள் ஏ அப்படின்றதோட வேல்யூ என்ன நமக்கு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ் ப்ளஸ் 30 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் பிக்கு 2x மைனஸ் 10 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் சிக்கு 4x மைனஸ் 15 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போது இதோட வேல்யூஸை அப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ அடுத்தது வெறும் எக்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2x 3x 3x ப்ளஸ் 4x 7x. ஸோ 7x டிகிரி ப்ளஸ் 30 டிகிரியில் 10 டிகிரி போயிடுச்சுன்னா 20 20ல் 15 போயிடுச்சுன்னா 5 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 7x டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 5 டிகிரி. இப்போ 7x டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 175 டிகிரி. ஸோ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 175 டிகிரி டிவைடட் பை 7. இப்போ 7 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 14 7 5 35ன்னு கிடைக்கும். ஸோ 25 டிகிரின்னு கிடைக்குது. இப்போது நம்ம ஆங்கிள் ஏ கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் ஏ என்ன? எக்ஸ் ப்ளஸ் 30 டிகிரி. எக்ஸோட வேல்யூ 25 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 55 டிகிரி. இப்போ அடுத்தது ஆங்கிள் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பியோட இது வேல்யூ என்ன? எக்ஸ் 2x மைனஸ் 10 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2xோட வேல்யூ 2 இன்ட்டு 25 டிகிரி மைனஸ் 10 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 25 50. 50 மைனஸ் 10 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. இப்போது ஆங்கிள் சி. இப்போ ஆங்கிள் சி என்ன? 4x மைனஸ் 15 டிகிரி. அப்போ 4 இன்ட்டு 25 டிகிரி மைனஸ் 15 டிகிரி 100 டிகிரி மைனஸ் 15 டிகிரி. இப்போ 100ல் 15 பேலன்ஸ் என்ன வரும்? 85. இப்போது நீங்கள் 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணி பாருங்கள் நமக்கு கரெக்டாக வருதானு. 55 15 90 95 100 180. இப்போது கரெக்டாக வருது நமக்கு ஆங்கிள். ஸோ ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சிக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடச்சிருக்கோ அது கரெக்டு. 55 டிகிரி, angle B is equal to 40 degree, angle C is equal to 85 degree. First question முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். If a chord 30 cm is drawn at a distance of 8 cm from the center of the circle, then find the radius of the circleனு கொடுத்துருக்காங்க. Find the chord. ஃபஸ்ட்டு முதல்ல சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இஃப் த கார்டு 30 சென்டிமீட்டர்ஸ் இஸ் ட்ரான். 30 சென்டிமீட்டருக்கு ஒரு கார்டுனா என்ன? சர்க்கிளில் 2 இடத்துல டச் பண்ணுற ஒரு லைன். ரெண்டு இடத்துல, அதாவது இங்கே ஒரு இங்கே ஒரு இடம் இங்கே ஒரு இடம். இப்போ ஏபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏபி வந்து 30 சென்டிமீட்டர். இது வந்து 30 சென்டிமீட்டர்னு இருக்குது. 30 சென்டிமீட்டர் இஸ் ட்ரான் அட் அ டிஸ்டன்ஸ். இது வந்து எங்கேருந்து? சென்டர்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் வந்து 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். சென்டரை வந்து ஓன் எடுத்துப்போம். சென்டர் ஆஃப் த சர்க்கிள். தென் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ ரேடியஸ்னால் இது சென்டர்லேருந்து நம்மளோட சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே எங்கே டச் பண்ணாலும் நமக்கு அது என்ன?
ரேடியஸ் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 8 சென்டிமீட்டர். இந்த கார்டோட டிஸ்டன்ஸ் 30 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜீரோலேருந்து நமக்கு இங்கே கார்டுக்கு ஜாயின் ஆகிற லைன் எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இதை எழுதிப்போம். இங்கே மீட் ஆகிற இடத்த வந்து சீன்னு எடுத்துப்போம். ஹியர் ஏசி இஸ் ஈக்குவல் டு, ஏசின்ற வேல்யூ எப்படி வரும்னா ஏசி இஸ் ஈக்குவல் டு சிபி. அது பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால கார்டை கரெக்டாக டிவைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏசி ஈக்குவல் டு சிபின்றதுனால ஏசியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், 30 டிவைடட் பை 2. ஏன்னா 30யை பாதியாக எடுத்தோன்னா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 15 சென்டிமீட்டர் அப்படின்றது ஏசியோட வேல்யூ. இப்போ அடுத்தது இன் ட்ரையாங்கிள் AOC angle C equal to 90 degree. இது 90 டிகிரியாக இருக்கிறதுனால யூஸிங் பித்தாகரஸ் தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரம் என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னா, ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் 2 sides. இதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. பித்தாகரஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட்டு எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தனியாகவே இருக்குது. ஸோ இங்கே 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக உள்ளது தான் ஹைப்போட்டென்யூஸ். ஸோ ஹைப்போட்டென்யூஸோட ஸ்கொயருக்கு இந்த 2 சைடோட ஸ்கொயர் அதை ஆட் பண்ணால் அது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் தியரம். ஸோ நமக்கு 90 டிகிரி எது இருக்குது, இங்கே தான் சியில் தான் 90 டிகிரி இருக்குது. ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக உள்ளது ஏஓ. ஸோ ஏஓ ஸ்கொயர் ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, உங்களுக்கு தெரியலனா வேணால் ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஆப்போசிட் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு இது ரெண்டுத்தில் எதை வேணாலும் ஆப்போசிட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏசி ஸ்கொயர்னு எடுத்துப்போம். ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி ஸ்கொயர். நமக்கு ஆங்கிள் கொடுத்துருந்தா மட்டும்தான் ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் நமக்கு மாறும். இங்கே ஆங்கிள் இல்லாததுனால நம்ம ஒன்றும் அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக உள்ளது ஹைப்போட்டென்யூஸ், அதை மட்டும் கண்டிப்பாக எழுதிடணும். இப்போது நமக்கு ஹைப்போட்டென்யூஸ் தான் தேவை. ஸோ ஓஏவை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஏசின்றது என்ன நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், 15 ஸ்கொயர் ப்ளஸ் ஓசின்றது என்ன 8 சென்டிமீட்டர். ஸோ 8 ஸ்கொயர்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 15 ஸ்கொயரோட வேல்யூ 225, 15 into 15. அப்போ 8 ஸ்கொயரோட வேல்யூ 8 into 8, 8 8s are 64. இப்போ ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, 289 கிடைக்குது. இது வந்து ஏஓ ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ நமக்கு ஏஓ வேணும் அப்படின்னா, இப்போ ஏஓ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 எடுக்கணுமா. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289ஓட வேல்யூ என்ன, 17. 17 into 17 வந்து என்ன வரும், நமக்கு 289 வரும். இப்போது நமக்கு ரேடியஸ் OA is equal to R is equal to 17 சென்டிமீட்டர். அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த சம் பார்ப்போம். 2 circles of radii 3 cm and 5 cm intersect at 2 points. இப்போ 2 சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ 2 சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். 2 சர்க்கிளும் எப்படி மீட் ஆகுது, 2 பாயிண்ட்ஸில் மீட் ஆகிருக்கு. ஸோ மீட் ஆகிருக்க பாயிண்ட்டை ஏபி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு சர்க்கிளோட சென்டர், இதுதான் செகண்ட் சர்க்கிளோட சென்டர். இப்போ இந்த சென்டரை வந்து XYன்னு எடுத்துக்கிறேன். இப்போ XYன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியை 3 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 3 சென்டிமீட்டரா, இங்கே 5 சென்டிமீட்டரா. ஸோ நான் OAன்றது என்னென்னு எடுத்துக்கிறேன், 3 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன். OY இதோட ரேடியஸ், அதாவது இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் சென்டர்ஸ், இந்த சென்டர்ஸ், இந்த 2 சென்டர்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ், அதாவது இதிலேருந்து இது வரைக்கும் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த காமன் கார்டு. அப்போ கார்டுன்றத நான் கார்டை வந்து ரெட் கலரில் மென்ஷன் பண்ணுறேன் கலருக்காக. ஸோ
இப்போ இங்கேருந்து வர கார்டு தான் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த ரெட் கலரில் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுதான் கார்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா 2 சர்க்கிள்க்கும் நமக்கு பொதுவாக இருக்கணும் இல்லையா, அதனால அதை கார்டுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அதோட டிஸ்டன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இந்த XYன்றது 4 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. இப்போது நமக்கு இந்த மீட்டிங் பாயிண்ட்டை ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட்டை நான் சீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட் சீன்னு எடுத்துக்கிறதுனால எனக்கு எக்ஸியோட வேல்யூவும் வேணும், அதே மாதிரி சிஒய்யோட வேல்யூவும் எனக்கு வேணும். அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது இந்த சிஒய் அப்படின்றதோட வேல்யூவை எக்ஸுன்னு அஷ்யூம் பண்ணிக்க போகிறேன். இந்த சிஒய் அப்படின்றோட வேல்யூவை என்னென்னு எடுத்துக்கிட்டேன், எக்ஸுன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு எக்ஸியோட வேல்யூ என்ன வரும், இந்த ஃபுல்லாக உள்ள 4 சென்டிமீட்டரில் இந்த எக்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு பேலன்ஸ் எக்ஸி கிடைக்கும் இல்லைங்களா. அப்போது இது என்னவா கிடைக்கும்னா எனக்கு 4 - எக்ஸாக கிடைக்கும். எக்ஸுன்னு எது எடுத்துக்கிறேன், இந்த 5 சென்டிமீட்டருக்கு இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் இருக்கிறது தான் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். அப்போது எக்ஸி, ஏன்னா இங்கே ஆல்ரெடி எக்ஸுன்னு இருக்கு இல்லையா, அதனால சாரி, இங்கே எக்ஸுன்னு இருக்கிறதுனால வேறு என்ன எடுக்கலாம், ஏவும் இருக்குது. இங்கே ஆல்ரெடி எக்ஸுன்னு இருக்கிறதுனால இது எக்ஸுன்னு வேணாம், இசட்டுன்னு எடுத்துப்போம். எதை வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான், இசட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துக்கிட்ட நமக்கு வேணும் அப்படின்னா 4 - இசட்டுன்னு கிடைக்கும். இப்போது ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு லைனு, நம்மளோட XYன்ற லைனு. இப்போ இதுதான் நமக்கு XYன்ற லைனுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் எக்ஸு, இதுதான் ஒய்யு. இப்போ இந்த மிட் பாயிண்ட்டு தான் என்ன சீன்னு எடுத்துப்போம். இப்போது இதை நான் இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் என்னென்னா நமக்கு 4 சென்டிமீட்டர். இப்போ இது 4 சென்டிமீட்டருன்றதுனால நான் இந்த டிஸ்டன்ஸை மட்டும் என்னென்னு எடுத்துக்கிட்டேன், இசட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும், இந்த ஃபுல்லாக இருக்க 4 சென்டிமீட்டர்லேருந்து இந்த இசட்டை சப்ராக்ட் பண்ணால் கிடைக்குமா. அதனால தான் இது என்ன ஆகிடுது, 4 - இசட்டுன்னு மாறிடுது. இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ சம்முக்கு போகலாம். இந்த வேல்யூஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத எழுதணும். இப்போ நம்ம என்னென்ன வேல்யூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா, எக்ஸி கிடச்சிருக்கு. சீன்றது என்ன, சீன்றது இது 90 டிகிரி அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். இப்போ இந்த டயக்ராமை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்ராம் போட்டால் மட்டும்தான் என்ன கிடைக்கும் நமக்கு, செம்ம ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணி போட முடியும். இப்போ பாருங்கள், நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, இப்போது இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள்ன்றது தெரியுதுங்களா, XCA அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் XCA ஆங்கிள் C = 90 டிகிரி. அதே தான் யூஸிங் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் எப்படி இருக்கும், மற்ற 2 சைடோட ஸ்கொயரை ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் ஹைப்போடென்யூஸ்னு சொல்கிறாங்க. இப்போ ஹைப்போடென்யூஸ்ன்றது என்ன, XA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் ப்ளஸ் XC ஸ்கொயர். இப்போ ஏசின்றது என்ன, 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், ஏசியோட வேல்யூ என்ன நமக்கு தெரியாது. ஸோ ஏசியை அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் எக்ஸியோட வேல்யூ என்ன, 4 - இசட் த ஹோல் ஸ்கொயர். இப்போது இந்த ஏசியை மட்டும் அப்படியே வச்சுப்போம். இப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஏசி அப்படியே தான் இருக்குது, இது இந்த பக்கம் வருது. அப்போது 3 ஸ்கொயர் - 4 - இசட் த ஹோல் ஸ்கொயர். இதை மட்டும்தான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். ஏசி அப்படியே தான் இருக்குது. அப்போ இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறிடும், மைனஸில் மாறிடும். இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு அப்படியே வச்சுப்போம். ஏன்னா இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, இன்னொரு ட்ரையாங்கிள், அதை பார்க்கணும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் ட்ரையாங்கிளில் அதே மாதிரி ஆங்கிள் C 90 டிகிரி. ஸோ இன் ட்ரையாங்கிள் ACY ஆங்கிள் C = 90 டிகிரியா. அதே மாதிரி யூஸிங் பித்தாகரஸ் தியரம், ஹைப்போடென்யூஸ் எல்லாமே ஒன்று தான். அப்போது இங்கே 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு என்ன, AY ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மற்ற 2 சைடும் AC ஸ்கொயர் ப்ளஸ் CY ஸ்கொயர். அப்போ AYன்றது என்ன, 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC என்ன தெரியாது, AC ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் CY என்ன,
நம்ம இசட்னு எடுத்திருக்கோம். ஸோ இசட் ஸ்கொயர். இப்போது ஏசி அப்படியே தான் இருக்க போகுது. ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர். இசட் ஸ்கொயரை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது டயக்ராம் தேவையில்லை இனிமேல் நமக்கு. இப்போது ஈக்குவேஷன் 1லையும் பாருங்கள் ஏசி இருக்கும், ஈக்குவேஷன் 2லையும் பாருங்கள் ஏசி இருக்கும். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ரெண்டு பக்கமும் ஏசி ஸ்கொயர் இருக்கிறதுனால. அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போது இதை ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 4 மைனஸ் இசட் த ஹோல் ஸ்கொயரை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இங்கே 25 மைனஸ் இசட் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. இப்போது 9 மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணோன்னா ஏ ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 4 இன்ட்டு இசட் 2ab is equal to 25 minus z square. இப்போது எல்லாத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 மைனஸ் 4 ஸ்கொயர் வந்து 16 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் z ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 4s are 8z. இதையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ மைனஸ் 25 ப்ளஸ் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இதுவும் ப்ளஸ் இது மைனஸில் z ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் z ஸ்கொயர் இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. இப்போ பேலன்ஸு 9ஐயும் 25 16 இருக்குது இல்லைங்களா. இப்போது 16ம் 25ம் மைனஸில் இருக்கிறதுனால அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 8z ப்ளஸ் 9 மைனஸ் 41 ஈக்குவல் டு 0. இப்போது அடுத்தது 8z ப்ளஸ் மைனஸ் ஏன்னா 41 பெரிய நம்பர், அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 32 கிடைக்கும் ஈக்குவல் டு 0. இப்போ 8z இஸ் ஈக்குவல் டு என்ன 32. இப்போ z இஸ் ஈக்குவல் டு என்ன 32/8. அப்போ z இஸ் ஈக்குவல் டு என்ன 8 4s are 32. இப்போ இசட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சதுலேருந்து நமக்கு ஏசி தான் ரேடியஸ். ஸோ ஏசி தெரியணும். ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன 3 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வேணாம், செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் 5 ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர்னு வந்துடும். 5 ஸ்கொயர் 25, 25 மைனஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 16. 25ல் 16 போச்சுன்னா பேலன்ஸ் 9. ஸோ ஏசி ஸ்கொயர் வந்து 9. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் ஏசி. ஏசியோட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு இங்கே பாருங்கள். இப்போ ஏசி மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் நமக்கு ஏபி தெரியணும். இப்போ ஏபி வேணும்னா ஏசியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஏபி கிடச்சிடும். ஏன்னா ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி. இங்கே வேணால் எழுதிப்போம். ஹியர் ஏசி ஈக்குவல் டு ஏபி. அப்போது ஏசியை வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு எழுதலாம், அல்லது ஆர் ஏபியை வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஏசின்னு எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இந்த கான்செப்ட் படி இதில் எழுதணும் அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு ஃபுல் டிஸ்டன்ஸ் ஆஃப் கார்டு ஏபி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3. அப்போ 2 3s are 6 சென்டிமீட்டர். அவ்வளோதான். அப்போது லென்த் ஆஃப் த கார்டு இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. 4th சம் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி மாதிரி வரும். அதனால் 5th சம்மை முடிச்சுட்டு அப்புறம் 4th சம்க்கு போய்க்கலாம். இஃப் அ கார்டு இஸ் 12 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர், அதே மாதிரி தான் சர்க்கிள் தான் ட்ரா பண்ணணும். சென்டர் இதுன்னு எடுத்துப்போம், சென்டரை ஊன்னு எடுத்துப்போம். 12 சென்டிமீட்டர் இஸ் கார்டு. அப்போ கார்டை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம் 12 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 15 சென்டிமீட்டர். இதோட ரேடியஸ் என்ன, if a chord is drawn 12 centimeter 12 centimeter drawn away from the center, அப்போ இதுதான் 12 centimeter. அடுத்தது circle of radius 15 centimeter. இப்போ இதோட ரேடியஸ் என்ன 15 சென்டிமீட்டர். தென் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்டு. இந்த கார்டோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ஏபிசின்னு எடுத்துப்போம். கார்டோட லென்த்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுவும் அதே தான். நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து இது 90 டிகிரி,
அப்போது ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு எடுத்துக்கலாம். ஹியர் ஏபி ஈக்குவல் டு பிசி. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிசின்னு எழுதலாம். ஆர் ஏசி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் அதே கான்செப்ட் தான். இன் ட்ரையாங்கிள் ஏஓபி ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன, யூஸிங் அதே பித்தாகரஸ் தியரம். இப்போ யூஸிங் பித்தாகரஸ் தியரம் என்ன வந்துடும் நமக்கு, ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர். ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் என்ன, ஏஓ ஸ்கொயர். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டிவ் உள்ளது ஹைப்போடென்யூஸ். ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் அண்ட் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். அப்போது ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இப்போது இது எவ்வளோ, 15 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி என்ன 12 ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு 15 ஸ்கொயர் 225 இஸ் ஈக்குவல் டு 144 ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இப்போ 144 இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ ஏபி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்க போகிறேன். ஸோ 225 மைனஸ் 144. இப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 81. ஸோ ஏபியோட வேல்யூ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது, 9 9s are 81. ஸோ ஏபியோட வேல்யூ 9 சென்டிமீட்டர்னு கிடைக்கிது. இப்போ ஏபி மட்டும் நமக்கு தெரிஞ்சால் பத்தாது, ஏபிக்கு பதிலாக என்ன தெரியணும், ஏசி வேணும். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு B 2 times of AC is equal to 2 times of AB is equal to 2 into 9 is equal to 2 9s are 18 centimeter. அவ்வளோதான் சம் முடிஞ்சிச்சு.